ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் ஏரியா கொண்டுட்டு வந்திருக்கிறேன். இந்த வீடியோவில் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது தான் இதில் நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன். இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் இதில் நம்ம ஒன்று மைண்டில் செட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் நம்ம இப்போ நடைமுறையில் பயன்படுத்திகிட்ருக்கிற, எழுதிட்டுருக்க, சொல்லிகிட்ருக்கிற மெத்தட். பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம். அமெரிக்கன் இங்கிலீஷு பயன்படுத்தலை. அந்த அமெரிக்கன் இங்கிலீஷ் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப சிக்கனமான இங்கிலீஷ்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் நான் அப்படி சிக்கனமான முறை அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா OUR போடுவோம். ஆனால் அவங்க யூ போட மாட்டாங்க. டக்குனு கலர், காதில் எப்படி கேட்குதோ அதே போல் கலர் அப்படின்னு எழுதுவாங்க. நம்ம ஃபேவரேட் அதுக்கு வந்து யூ போடுறோம், அவங்க போட மாட்டாங்க. அதை தான் நான் சிக்கனம் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷில் சில எழுத்துக்கள் இதில் இல்லாமல் இருக்கு. நம்ம டபுள் எல் போட்டிருப்போம், அவங்க ஒரு எல் போடுவாங்க. எதுக்கு ரிஸ்க்கு, ஒரு எல்ல போடு அப்படின்னு அவங்க போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கடைசியில் ஈ வச்சு சொல்லுவோம். சென்ட்ரு, மீட்ரு, தியேட்ரு அப்படின்னு இருக்கும். ஆனால் நம்ம எப்படி உச்சரிக்கிறோம்? சென்டர், மீட்டர், தியேட்டர்னு சொல்கிறோம். நம்ம எப்படி சொல்கிறோமோ அதை அவங்க அப்படியே எழுதுகிறாங்க. அவ்வளோதான். நம்ம சொல்கிறது ஒரு மாதிரி, எழுதுறது ஒரு மாதிரி இருக்கும் நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஸ்டைலில். அவங்க வந்து காதில் என்ன கேட்குதோ அதை அப்படியே எழுதிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய மெத்தட். சரிங்களா? இப்போ வந்து சில இடத்துல எழுத்து மாறி இருக்கும், சில இடத்துல இல்லாமல் இருக்கும், ஒரு எழுத்து மிஸ் ஆகி இருக்கும், இன்னும் சில இடங்களில் வேர்டே வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? இதை ஒரு தடவை நம்ம இப்படி கோத்ரூ பண்ணாலே போதும். இதை நம்ம எழுதி வச்சு நோட் பண்ணி படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி பார்க்குறதே போதுமானது. கலர், கலர், அவங்க யூ போடலை. ஃபேவரேட், இங்கே ஓ இருக்குது, அவங்க இங்கே யூ இருக்குது, அவங்கக்கிட்ட யூ இல்லை. இப்போ நான் சொல்லிட்டேன், இந்த சென்ட்ரு, மீட்ரு, தியேட்டர் எல்லாம் வந்து நம்ம எப்படி உச்சரிக்கிறோமோ அப்படி அவங்க எழுதுகிறாங்க. அதே மாதிரி டிஃபென்ஸு நம்ம சிஇயில் முடிப்போம், அவங்க எஸ்இயில் முடிக்கிறாங்க. டிஃபென்ஸ், லைசன்ஸ், ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸை விட்டுருங்க. இந்த டிஃபென்ஸும் லைசன்ஸும் அவங்க வந்து எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா எஸ்இ போட்டு முடிக்கிறாங்க. இந்த ப்ராக்டிஸில் நம்ம வந்து எஸ்இ போடுறோம், அவங்க சிஇ போடுறாங்க. ட்ராவலில் அதில் டபுள் எல் நம்ம போடுறோம், அவங்க சிங்கிள் எல் மட்டும் போடுறாங்க. நம்ம ஜுவல்லரி அப்படின்னு சொல்கிறோம், அவங்க ஜுவல்லரி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ப்ரோக்ராம் அப்படின்னு கடைசியில் டபுள் எம் போடுறோம், இ போடுறோம், அவங்க அதெல்லாம் போடுறது கிடையாது, ஒரு எம்மோட விட்டுடுறாங்க. அதே மாதிரி நம்ம ஏரோப்ளேன் சொல்கிறோம், அவங்க ஏர்ப்ளேன், அவ்வளோதான். நம்ம அலுமினியம், அவங்க அலுமினம். நம்ம கேட்லாக் அப்படின்னு யூஇ போட்டு முடிக்கிறோம். இங்கே உச்சரிப்புக்கு இந்த யூஇ எல்லாம் வராது, இக்கோட தான் நம்ம முடிக்கிறோம். ஆனால் எழுதும்போது யூஇ போடுறோம், அவங்க எப்படி காதில் விழுகுதோ அப்படியே முடிச்சிடுறாங்க. அது மாதிரி நம்ம செக் அப்படின்னு தான் சொல்கிறோம், எழுதும்போது செக்கு அப்படின்ற மாதிரி எழுதுகிறோம். அவங்க நம்ம எப்படி செக் அப்படின்னு சொல்கிறோமோ அது போல் வார்த்தையை வேறு மாதிரி எழுதிட்டாங்க. அது மாதிரி இப்போ நம்ம குடியிருப்பு பகுதியை சொல்லும்போது ஃப்ளாட்டில் குடியிருக்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம ஃப்ளாட் அப்படின்னு சொல்கிறோம், அவங்க அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம், அவங்க எலிவேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம லாரின்னு சொல்கிறோம், அவங்க ட்ரக் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிஸ்கட்டுன்னு சொல்கிறோம், அவங்க குக்கி சொல்கிறாங்க. ஹாலிடே நம்ம சொல்கிறோம், அவங்க வெக்கேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம ஃபில்ம் சொல்கிறோம், அவங்க மூவி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம ஸ்வீட் சொல்கிறோம், அவங்க கேண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பெட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம், அவங்க கேசலின் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம், அவங்க சப்வே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம அந்த வேஸ்ட் எல்லாம் ரப்பிஷ் அப்படின்னு சொல்கிறோம், அவங்க கார்பேஜ் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து ஷாப் அப்படின்றத அவங்க ஸ்டோர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபுட்பால் அப்படின்னு சொல்கிறோம், அவங்க சாக்ஸர் அப்படின்னு சொல்கிறாங்க.
நாப்பின்னு சொல்கிறோம், அவங்க டயப்பர் அப்படி சொல்கிறாங்க. நம்ம டார்ச் சொல்கிறோம், அவங்க ஃப்ளாஷ் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம போஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், அவங்க மெயில் அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது க்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அவங்க லைன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம டஸ்ட்பின் சொல்கிறோம், அவங்க ட்ராஷ் கேன் சொல்கிறாங்க. நம்ம டேப் அப்படின்னு சொல்கிறோம், பைப்பு இது இருக்கு இல்லையா, அதை அவங்க ஃபாசெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கார் பார்க் அப்படின்னு சொல்கிறோம், அவங்க பார்க்கிங் லாட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆட்டம் சீசனை சொல்கிறோம், அவங்க ஃபால் சீசன்னு சொல்கிறாங்க, ஃபால். நம்ம டைம் டேபிள் அப்படின்னு சொல்கிறோம், அவங்க ஷெட்யூல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சர்நேம் அப்படி சொல்கிறோம், அவங்க லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. வார்ட்ரோப் நம்ம சொல்கிறோம், அவங்க க்ளோசெட் அப்படி சொல்கிறாங்க. நம்ம மேத்ஸ் சொல்கிறோம், அவங்க மேத் அப்படி சொல்கிறாங்க. ட்ரௌசர்ஸ் சொல்கிறோம், அவங்க பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெயினர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அவங்க ஸ்னீக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ட்ரெயினர்ஸை வந்து நம்ம பயிற்சி கொடுக்குறவங்க அந்த அர்த்தத்தில் நம்ம சொல்லக்கூடாது. ட்ரெயினர்ஸ் அப்படின்னா காலில் போடுற இந்த ஷூவையும் குறிக்கும். இந்த ரன்னிங் போகிறவங்கெல்லாம் போட்டு போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் ஸ்னீக்கர்ஸ், ட்ரெயினர்ஸ். இது ரெண்டும் இந்த ஒரே வேர்டுக்கு 2 மீனிங் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அமைஞ்சது இந்த ட்ரெயினர்ஸ். எங்கன்னா இது வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அடுத்து ரியலைஸ், அவங்க ரியலைஸ், இஸ் அந்த உச்சரிப்பு கொடுக்குறாங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ உங்களுக்கு ஓரளவு இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷும் அமெரிக்கன் இங்கிலீஷும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1 or 2 டைம்ஸ் இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க, அல்லது கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணி இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துலலாம் வரல கொஞ்சம் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க, எக்ஸாமில் நல்லா அட்டன் பண்ணுங்க. ஓகே, மீண்டும் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.